மகாத்மா காந்தி அவர்கள் மது ஒழிப்புக்காக வேண்டி இந்தியா முழுவதும் நடத்திய போராட்டம் நினைக்கூறும். அந்த காலத்தில் கள்ளுக்கடைகளுக்கு எதிராக காங்கிரஸ் தியாகிகள் போராட்டம் பண்ணியது நான் நேரடி பார்த்தேன். ஒரு பாட்டில் கல் வைத்துக் கொண்டு பக்கத்தில் கழுத்தி மீனை அப்படியே பொறித்து வைத்துக் கொண்டு அந்த பாட்டிலை பிடித்து கழுத்தி மீனை அப்படியே கடித்து சாப்பிடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை தடுத்து கொண்டிருக்கிற தியாகிகளுடைய போராட்டத்தை நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம். அது ப்ரொஹிபிஷன் வந்தது, காலப்போக்கில் அது ஈடுபட்டு விட்டது. இது ஏன் ஈடுபட்டது என்ற அரசியல் விவகாரத்தில் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாட்டில் நடக்கிறது. டாஸ்மாக் கடைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான முயற்சியில் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சி ஒரு நல்ல தொடக்கத்தை செய்திருப்பதாக அந்த ஆட்சிக்கு நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து நீடிக்க வேண்டும். கேரளாவில் இருந்த உள்துறை அமைச்சர் அருமை நண்பர் சென்னித்தாலா இங்கே வந்து ரமேஷ் சென்னித்தாலா இங்கே வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர்களை கண்டு கேரளாவிலே மது ஒழிப்புக்கூடிய ஒரு முயற்சியை ஆபரேஷன் தூஃபான் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லி கேரளாவுக்கு அழைக்கிற போது நானும் வருகிறேன் என்று தமிழக முதல்வர் அறிவித்தார் என்ற செய்தியையும் நாம் பார்த்தோம். இதையெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் மது போதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தமிழ்நாடை கடந்து மற்ற சமுதாயத்தில் உள்ள மாநிலங்களிலும் இத்தகைய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஆசை தமிழகத்து முதல்வருக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம். அதனால இப்போ தமிழகத்துல இந்த நல்ல முயற்சியை அரசாங்கம் செய்கிறது. அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல முயற்சிக்கு உறுதுணை புரிவதாக சிவிக்ஸ் நிறுவனத்தில் உள்ள அறவை தலைவர்களும் சகோதரர்களும் ஈடுபட்டது மிகுந்த வரவேற்புக்குரிய விஷயம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவிலே ஒரு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பாலக்காட்டில் ட்ரெயின் ஏற வேண்டும் என்று வந்து தங்கியிருந்த நேரத்தில் இரவு 11:30 மணி அளவுக்கு ஐபிஐ சேர்ந்த அதிகாரி என்னிடத்திலே வந்தார். உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லணும் என்று சொன்னார். இரவு 11:30 மணி இருக்கும். என்ன சார், அவசரமான செய்தியா என்று. ஆமாம், தமிழ்நாட்டிலே சில முக்கியமான ஊர்களுடைய பெயரை சொல்லி உள்ள கல்லூரிகளுடைய பெயரை சொல்லி இந்த கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் வேறொன்று இருக்கிறது. அதனை எங்கள் முஸ்லிம் லீகிலே மாணவர் அணி வைத்திருக்கிறீர்கள், எம்எஸ்எஃப் என்று நேஷனல் லெவலில் வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட எம்எஸ்எஃப் வைத்திருக்கிற கட்சி நீங்க வைத்திருக்கிற காரணத்தினால்தான் உங்களிடத்திலே வந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் மாணவர் இயக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த போதைப் பொருள் பழக்கங்களை
நிறுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 11 மணி நேரத்திலே உங்களை வந்து நான் பார்த்தேன் என்று சொன்னார். அவர் சொன்ன பிறகு அவர் குறிப்பிட்ட பல்வேறு கல்லூரிகளுடைய நாமும் தொடர்பு கொண்டோம். எங்களால் அவர் சிறிய முயற்சியை பண்ணினோம். இருந்தாலும் தமிழகத்திலே போதை பழக்கத்தை அறவே முறியடிக்க முடியாத நிலை என்று இருக்கிறது. இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தமிழக அரசு இன்று துவங்கியிருக்கிறது. தமிழக அரசினுடைய அந்த நல்ல காரியத்தை துணை புரிவதற்காகவும் தொடர்ந்து நடத்துவதற்காகவும் அந்த நல்ல காரியம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல ஆசையோடும் இந்த நிறுவனம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதற்காக வாழ்த்து சொல்ல கடைபட்டிருக்கிறோம். ஈடுபட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். நுரையீரல் பாதுகாப்பு அலுவலர் அம்மையார் சொன்னார், மனிதனுக்கு எத்தனை இருதயம் இருக்கு ஒன்று என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். அம்மையார்கள் சொல்லும் போது மனிதனுக்கு 3 இதயங்கள் இருக்கு என்று சொன்னார். காலில் 2 இதயங்கள் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான செய்திகள். இங்கே கற்றுக்கொண்டது இதுவரை நான் கற்காத ஒரு விஷயம். மனிதனுக்கு 3 இதயங்கள் இருக்கிறது. அவற்றை பாதுகாக்க வேண்டிய முறைகளையும் அம்மையார் நமக்கு சொல்லி காட்டினார். அம்மையார் சொன்ன போது நான் பழைய நினைவுகளுக்கு போனேன். நுரையீரலை பாதுகாப்பது, இதயத்தை பாதுகாப்பது என்பதை பற்றியெல்லாம் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். நானும் பெரிய குடிகாரனாக இருந்த ஒரு காலம். சிகரெட் குடிக்கிறேன். 30 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து குடித்தவன். சிகரெட்டு இதனால குடிக்க ஆரம்பிச்சுன்னு அதையும் சொல்லியிருக்கேன். அது தவறான மெசேஜ். அதாவது எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. பீடி சிகரெட்டை குடித்த எனக்கு கிடையாது, எப்போதும் கிடையாது. திருமணம் ஆன பிறகு 6 மாதம் கழித்த பிறகு எனக்கு தொடர்ந்து சனி தொந்தரவு வந்து ஊற்றிக்கொண்டே இருந்தது. முகமெல்லாம் சளி கோத்து. கல்லூரியில் வேலை செய்யக்கூடியவர் 2 கட்சி வைத்துக் கொண்டு தொடர்ச்சி கொண்டே வகுப்பு எடுக்கிற காலம். எத்தனையோ மருந்து சாப்பிட்டு நிற்கவில்லை. ஒரு பேராசிரியர் சொன்னார், என்னுடைய அங்கிளுக்கு இப்படிதான் தொடர்ந்து சளி தொந்தரவு இருந்தது, அவர் ஸ்மோக் பண்ணினார், உடனே நின்று விட்டது என்று சொன்னார். அதுவரை ஸ்மோக் என்பது எனக்கு என்று தெரியாது. பீடி சிகரெட் எதையும் கொடுத்த பழக்கம் கிடையாது. சொல்லுகிறாரே என்று ஸ்டாப் ரூமுக்கு போய் பியூனை அழைத்து சிகரெட்டு எதாவது கிடைக்குமா என்று. ஏன் சார்? இல்லை சார், ஒரு சொல்றாரு குடிக்கலாம். என்ன சிகரெட்? சார்மினார் கிடைக்கும் சார். பக்கத்தில் சார்மினார்னு வாங்கிட்டு வந்தார். அந்த சார்மினார் சிகரெட்டை எடுத்து வெளியே கொண்டு போய் மரத்தையில் நின்று குடித்து கொண்டு போதான் போய் கொண்டே இருந்தது. ஒரு சிகரெட்டை முடித்து கீழே போட்டுவிட்டு வாயை துடைத்து தண்ணீரை ஊற்றி கழுவி ரூமுக்கு போனோம். இந்த சளி தொந்தரவு நின்று விட்டது. முதல் நாள் கம்ப்ளீட்டா நின்று விட்டது. மருந்து நிற்காத சளி தொந்தரவு சிகரெட் தான் நின்று விட்டது. ஆக ஒரு நாள் நின்று விட்டது. அவர் சொன்னது மாதிரி
அதோடு அடுத்த நாளும் அதே தொந்தரவு தொடர்ந்து ஊத்த ஆரம்பித்த போது திரும்ப அடுத்த நாளும் சிகரெட்டு குடிக்க ஒரு சிகரெட்டு தான். இப்படித்தான் பழகி பழகி சனி நின்று போய்விட்டது. சனியன் மன்னியத்தில் நீங்க சொன்னா நம்ப மாட்டீர்கள். அந்த காலத்துல மாணவர்களுக்காக வேண்டி சிறப்பு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். 2 மணி நேரம் எடுப்போம். 1/2 மணி நேரத்திற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. சிகரெட் குடிக்காமல் தாங்க முடியாது. வகுப்பு எடுக்கிற போது மாணவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி சிகரெட் குடித்து விட்டுதான் வகுப்பு எடுப்பேன். இது ஒரு காரணம். இதையெல்லாம் சொன்னா ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு புரியாமல் இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு நிலை. 30 வருஷம் வாங்கின சம்பளம் 308, வாங்குற சிகரெட்டு 300க்கு மேல். என் வீட்டை என் அருமை மனைவியார் பார்த்து விட்டார். இதுதான் காலம். 30 ஆண்டு காலம் நான் குடித்து முடித்து சிகரெட் ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் குடித்து நிற்கவே இல்லை. எம்பி ஆனா அப்போ கூட நிற்கவில்லை. ஒரு நோன்பு காலம் வந்தது. நோன்பு திறந்த பிறகு சிகரெட் குடிக்கிறவங்க சிரிப்பு குடிப்பாங்க, பீடி குடிக்கிறவங்க குடிப்பாங்க, குடிச்ச போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோன்பு திறந்துட்டு ஒரு பள்ளிவாசல போய் மகரிபு தொழுவதற்காக நின்ற போது என் பக்கத்தில் ஒருவர் நின்று நோன்பு திறந்தவுடன் பீடி கொடுத்து விட்டு பக்கத்திலே நின்று அவர் தொழுது கொண்டிருந்தார். பீடி குடிக்கிற அந்த வாடை தொழுகையிலே நின்ற எனக்கு அந்த வாடையை நான் தாங்க முடியவில்லை. பக்கத்திலே நிற்கிறார். பீடி குடித்து விட்டு தொழுதுட்டு நோன்பு திறந்த உடனே போய் வழக்கம் அப்படிதான். நோன்பு திறந்த உடனே போய் பீடியை குடிச்சிட்டு வந்து கைகால் கழுவிட்டு நிற்கிறார். தொழுது கொண்டு எனக்கு பக்கத்தில் நின்று தொழுகிறார். அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அவருடைய பீடி குடிச்ச வாடை வீசிக்கொண்டே இருக்கிறது. அது என்னால் தாங்க முடியவில்லை. தொழுகை எல்லாம் இறைவனை பற்றி நினைக்கிற தொழுகையில் எல்லாம் நினைப்பும் போய் இந்த பீடியும் அந்த நினைப்பு என்னை வாட்டியது. நாமும் இப்படித்தானே சிகரெட் குடிச்சு நின்று இருக்கிறோம். ஒரு பீடி குடிச்சுட்டு நின்று அவருடைய வாடையே நான் தாங்க முடியவில்லையே. சிகரெட் குடிச்சு நாம நின்று தொழுகிற நேரத்தில் பக்கத்தில் நம்ம எத்தனை பேர் சபித்தார்களோ, எவ்வளவு பேர் எவ்வளவு காலம் சபித்திருக்கிறார். பஸ் வழியில் அந்த காலத்தில் பயணம் பண்ணும் போது கடைசி சீட்டில் தான் உட்காருவேன். கடைசி சீட்ல உட்கார்றதுக்கு காரணம் கடைசியில் உட்கார்ந்து சிகரெட் குடிச்சு வெளியே தள்ளிக்கிட்டே போகணும். சிகரெட்டை கேட்டு சில நேரங்களில் அந்த புகை கூட சில பெண்களை மயக்கமட செய்திருக்க நான் பார்த்திருக்கிறேன். திடீர்னு குதிக்கு போட்டு இந்த கொடுமை. ஆக பக்கத்திலே பீடி குடித்து நின்றவர் எனக்கு உபதேசியாக மாறி நான் சிகரெட்டு குடித்து வந்து நின்று எத்தனை பேருடைய பத்துவாமை சாபத்தை சபித்திருக்கிறார்களோ என்று எண்ணி எண்ணி அன்றிலிருந்து விட்டவன் தான் என்று வரை நான் தொடரவில்லை.